Hi friends, welcome to Radhi Samil channel. நம்ம இன்னைக்கு சிக்கன் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு ஸ்டீம்டு மோமோஸ் அண்ட் ஃப்ரைடு மோமோஸ் ரெண்டுமே வந்து காமிச்சிருக்கேன். ரெண்டுக்குமே ரெசிபி எல்லாம் சேம் தான். இது வந்து என்னன்னா ஸ்டீம் பண்ணுவோம், அது வந்து ஆயில டீப் ஃப்ரை பண்ணுவோம் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான மாவு வந்து ரெடி பண்றதுக்கு 1 கப் மைதா, அதுக்கு தேவையான அளவு சால்ட், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட டைம் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு மூடி வச்சு ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்குமே கூட நம்ம வச்சுருக்கலாம். நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கனை வந்து கொத்துக்கறி மாதிரி நீங்கள் வாங்கிட்டாலும் சரி, சப்போஸ் கொத்துக்கறி மாதிரி கிடைக்கல அப்படின்னா நம்ம மிக்சியில் வந்து போட்டு சும்மா ஒரு பல்ஸில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும், கொத்துக்கறி மாதிரி வந்துடும். இது வந்து நம்ம 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற லீஃபு ப்ளஸ் ஆனியன் எல்லாமே சேர்த்து கட் பண்ணி ஒரு 1/2 கப் எடுத்திருக்கோம். அது கூடவே வந்து கார்லிக் நல்லா பொடியாக கட் பண்ணது 1 ஸ்பூனு, ஜிஞ்சர் நல்லா பொடியாக கட் பண்ணது 1 ஸ்பூனு, அது கூடவே க்ரீன் சில்லி 1 ஸ்பூன் அதுவும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி தழை அதுவும் 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேறு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு ஒரு டைம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டஃபிங்கும் ரெடி. பார்த்திங்கன்னா மாவு ஒரு 1 hour கிட்ட நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ அது தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வரமாவு வந்து அடியில் போட்டுட்டு நம்ம நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பெருசாகவே நம்ம தேய்ச்சிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி ரவுண்டாக நம்ம உருட்டுறதுக்கு இந்த மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு அதை வந்து ஒரு குக்கி கட்டர் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு மூடி ஏதாவது வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம உள்ள வந்து ஸ்டஃப் பண்ணலாம். நல்லா நைஸாகவே தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் கெட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் மோமோஸ் வந்து வெந்து வரும்போது. இப்போ தேவையான அளவு உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸையும் வந்து இந்த மாதிரி மடித்து நம்ம மடக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வந்துடும் மோமோஸ் வந்து அந்த ஷேப் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஷேப் வரல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா சைடும் நம்ம மடித்து விட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும். லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திட்டு இந்த மாதிரி ஒரு திருக்கிட்டு சப்போஸ் மாவு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். இது வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 10 minutes கரெக்டாக நம்ம வேக வச்சோன்னா பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ 10 minutes ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு. வெளியில் இருக்கிற மாவு உள்ளே இருக்கிற சிக்கன் எல்லாமே சூப்பராக வெந்து பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா ஆயில் வந்து சூடாக இருக்கணும். சூடாக இருக்கிற ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரைடு மோமோஸ் ரெடி. ரெண்டுமே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். ஜஸ்ட் அதை ஸ்டீம் பண்ணுறோம், இது வந்து ஆயில் ஃப்ரை பண்ணுறோம். ரெண்டுமே சூடாக சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு மோமோஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சூப்பரான ஒரு மோமோஸ் சட்னி வந்து எப்படி செய்கிறதுன்னு அதையும் பார்த்துடலாம் வாங்க. ரொம்பவுமே ஈஸி தான். இந்த மாதிரி தக்காளி வந்து அதோட அடிப்பாகத்தில் ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி ஒரு 4 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா, நான் வந்து ஒரு 8 வரமிளகா வந்து எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 to 7 minutes வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் வந்து தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட ஸ்கின் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்கின் நல்லா ரிமூவ் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு இப்போ அது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, 1 ஸ்பூன் வந்து சுகர் இதையும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா மோமோஸ் சட்னியும் ரெடி.
சட்னி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஏன்னா மோமோஸ் வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்கும், அதனால காரம் இருக்காது. இந்த மாதிரி சூடு நல்லா காரமான சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக நமக்கு மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது சும்மா கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.